11 22/11/2024 வெள்ளிக்கிழமை திருக்குறள் வகுப்பு துவங்க உள்ளது. உலக தமிழர் இல்லங்களில் திருக்குறள் வகுப்பு என்னும் திருக்குறள் வகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் என்னென்றால் 8-7 ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். வகுப்பு துவங்க உள்ளது. அதுக்கு கனிமொழி ஐயா அவர்கள் ஆசிரியர் திருக்குறள் ஆசிரியர் உரையாடல் நிகழ்த்த ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த திருக்குறள் வகுப்பை உருவாக்கிய தலைவர் அவர்களுக்கும் மேற்பார்வையர் துர்காதேவி அவர்களுக்கும் ஐயா ஆசிரியர் கலிங்கை அவர்களுக்கும் மற்றும் இங்கே அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வகுப்பை கவனிப்போம். நன்றிங்க சார். வாருங்கள் ஐயா, வாருங்கள். வணக்கம். நன்றி. வணக்கம். உலக தமிழர் இல்லங்களில் திருக்குறள் வகுப்பு. இந்த தொடர் திருக்குறள் விளக்க நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது 125வது அதிகாரமான நெஞ்சோடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை நெஞ்சோடு கிளத்தல் என்றால் சொல்லுதல் என்ற பொருளை தரும். தலைவன் தன்னை விட்டு பிரிந்து வெளியூர் சென்ற பிறகு தலைவியானவள் தன் நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்லுவதன் மூலம் தனக்குத்தானே ஆறுதலை சொல்லிக் கொடுக்கின்ற பகுதி இது. நெஞ்சை ஒரு உருவகப்படுத்தி ஒரு பெண்ணாக்கி அந்த நெஞ்சோடு இவள் பேசுகின்றாள். இதை இலக்கணத்தில் உருவக அணி என்று சொல்லுவார்கள். தனக்குத்தானே பேசி புலம்புதல் என்பது பொதுவான விளக்கமாகும். நாம் முதல் திருக்குறளை காண்போம். நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து. இவள் தன்னுடைய துன்பத்திற்கு போக்குவதற்கு ஏதாவது மருந்து வேண்டும் என்று நினைக்கின்றாள். அந்த மருந்தை தன் நெஞ்சிடமே அவள் கேட்பதாக அமைந்திருப்பது இந்த பாடல். நினைத்து ஒன்று சொல்லாயே நெஞ்சே. எதை நினைத்து இந்நாள் வருகிறது? அதாவது ஆராய்ந்து இந்த இவளுடைய பிரிவு துன்பத்தை போக்குவதற்கு ஏற்ற மருந்து என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து நீ எனக்கு ஒன்றை சொல்லு என்று கேட்பதான். எனைத்தொன்றும் வெவ்வம் நோய் தீர்க்க மருந்து. ஏதாவது ஒரு வெவ்வம் என்று சொன்னால் துன்பம். என் துன்ப நோயை தீர்க்கின்ற மருந்து ஒன்றை நீ ஒரு சொல்லு என்பதுக்கு அந்த நினைத்து ஒன்று சொல்லாயோ என்பது பின்னால் வர வேண்டியது. அது பின்னால் வைத்து பொருள் பார்ப்போம். எனைத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து, நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே என்று இந்த திருக்குறள் இருக்க வேண்டும். ஆக நெஞ்சே, தலைவர் பிரிந்ததால் வந்த துன்ப நோய்க்கு மருந்து ஒன்றை நினைத்து பார்த்து நீ எனக்கு சொல்வாயாக. நெஞ்சம் யார்? இவள் இப்பொழுது பேசுவதற்கும் தன் கருத்துக்களை சொல்வதற்கும் கருவியாக இருப்பதுதான் அவளுடைய நெஞ்சம். அந்த நெஞ்சத்திடமே இவள் தன் தலைவனுக்கு தூது அனுப்புகின்றாள். இது இலக்கிய நயமிக்க ஒரு உரையாடல் போன்றிருக்கின்றது. அடுத்த திருக்குறளை பார்ப்போம். 1242. காதல் அவர் இலராக நீ நோவது பேதமை வாழ் என் நெஞ்சே. வாழ்க என் நெஞ்சே என்பது நம்ம முதல்ல வந்துடணும். வாழ்க என்னுடைய நெஞ்சமே. காதலர் அவர் இலராகன்னு சொன்னார், நம் மீது அவர் காதல் இல்லாதவராக இருக்க. நீ நோவது பேதமை, நீ வருந்துவது பேதமையான ஒன்று. அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகின்றாள். அவருக்கு நம் மீது அன்பு இல்லை, அதனால் நம்மை விட்டு பிரிந்து அவர் போய்விட்டார்.
அவர் போன செய்தி சரியான செய்தியாக இருக்கலாம். தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கு பொருளீட்டுவதற்காக அவள் போய்விடுகின்றார்கள். அதனால் இந்த பெண்ணுக்கு இருந்தாலும் கணவன் தன்னை விட்டு பிரிந்து போனது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இவள் வருந்துகின்றாள். அந்த வருத்தத்தை தன் நெஞ்சத்திடத்திலே சொல்லி அவருக்கு அந்த தூதை அனுப்புகின்றார். ஆனால் எப்படி அவள் செய்கின்றாள்? காதல் அவர் இலராக, நம்மீடு காதல் அவருக்கு இல்லை, அப்படிப்பட்டவர் போனதற்காக நீ எதற்கு வருந்துகின்றாய் நெஞ்சமே என்று இவள் கேட்கின்றாள். பேதை என்றால் அறியாமை. அறியாமை உடைய நெஞ்சமே, நீ ஏன் வருந்துகின்றாய்? அவருக்கு உன் மீது அன்பில்லையே என்று இவள் புலம்புகின்றாள். இது 2வது திருக்குறள். 3வது திருக்குறள். இருந்துள்ளி என் பரித நெஞ்சே, பரிந்துள்ளல் பைத நோய் சேர்த்தார்கண் இல்லை. நெஞ்சமே, இங்கிருந்து வருந்துதல் எதற்கு? அவர் போய்விட்டால் அவருக்காக நீ வருந்துகின்றாய். அது எதற்கு? இந்த நோயை கொடுத்தவரிடம் நமக்காக இறக்கப்படும் எண்ணம் இல்லையே. நீ வருந்தினாலும் அந்த வருத்தத்தை அவர் அறிந்து கொள்வதற்கான தகுதி அவருக்கு இல்லையே என்று தலைவி தன் நெஞ்சத்துக்கு சொல்லி புலம்புவதுதான் இந்த 3வது திருக்குறள். இங்கிருந்து வருந்துதல் எதற்கு? அவர் எங்கோ போய்விட்டார். இந்த நோயை கொடுத்தவரிடம் நமக்கு இறக்கப்படும் எண்ணம் இல்லையே என்று அவள் கூறுகின்றாள். அடுத்து 4வது திருக்குறளை பார்ப்போம். கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. இப்போ நெஞ்சம் நெஞ்சிடத்தில் இவள் சொல்லுகின்றாள், தலைவனிடத்தில் என்னை பற்றிய செய்தி போய் சொல்லு என்று சொல்கின்றார். இந்த தலைவிக்கு முன்னால் அவருடைய நெஞ்சம் அவரை காண ஓடுகின்றது. அப்படி ஓடுகின்ற பொழுது இவள் சொல்லுகின்றார் அந்த நெஞ்சத்திடத்திலே, நீ போகின்ற பொழுது நம்முடைய கண்களையும் உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு. இந்த கண்கள் அவரை காண வேண்டும் என்று என்னை தின்னுகின்றன, என்னை துன்பப்படுத்துகின்றன என்று சொல்லுகின்றார். இவை என்னை தின்னும் என்றால் இது கண்கள். கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே, இந்த கண்களையும் உன்னோடு கூட்டிக் கொண்டு செல் நெஞ்சே. இவை என்னை தின்னும், அந்த கண்கள் என்னை தின்னுகின்றன. அவர் காணல் உற்று, அவரை பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்தி என்னை இந்த கண்கள் தின்னுகின்றன என்று அவர் கூறுகின்றார். அடுத்து 5வது பாடல். செற்றார் எனக்கை விடல் உண்டோ, நெஞ்சே யாம் உற்றார் உறாதவர். நெஞ்சே, தலைவரை நாம் விரும்ப அவர் நம்மை விரும்பவில்லையே. செற்றார் எனக்கை விடல் உண்டோ, நெஞ்சே யாம் உற்றால் உறாதவர். நெஞ்சமே, நாம் அவரை எண்ணுகின்றோம், ஆனால் அவர் எண்ணவில்லை. செற்றார் என் கை விடல் உண்டோ, இருந்தாலும் நாம் அவரை கைவிட முடியுமா? அதான் செற்றார் என கைவிடல் உண்டோ, அவரை விட்டுவிட முடியுமா என்று தன் மனதிற்கு சொல்லுகின்றாள். இது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கிறது. அந்த பேதை நெஞ்சங்கள் யாரிடத்தில் எதை சொல்லுவதென்று தெரியாமலேயே தன் நெஞ்சத்திடத்திலேயே அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதை திருவள்ளுவர் நயமாக இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள் ஒவ்வொரு திருக்குறளிலும். அடுத்த 6வது திருக்குறள். கலந்துணர்த்தும் காதலர் கண்டற்றார் கன்றார் புலந்துணராய் பொய் காயுது என் நெஞ்சே. நெஞ்சே, கூடிய என்னோடு கூட விரும்பிய காதலரோடு
கூடிட விரும்பிய காதலோடு நீ பொய்ச்சினம் கொண்டு வருந்துகின்றாய். இது சரியா? ஆக நெஞ்சம் எண்ணுகின்றது எண்ணங்கள் எல்லாமே ஒரு பொய்யானது என்று அவளுக்கு தெரியும். அவள் தனக்குள்ள உணர்வை அவள் சொல்லுகின்றார். காதலரோடு நீ பொய்ச்சினம் கொண்டு வருந்துகின்றாய் என்று சொல்லுகின்றார்கள். கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துரையாய் பொய்க்காய்வு காகிதம் நெஞ்சு. அவர் உன்னோடு வரமாட்டார் என்று தெரிகிறது. இருந்தாலும் பொய்யாக அவர் மீது நீ சினம் கொள்ளுகின்றாய். இது சரியா என்று தன்னைத்தானே நெஞ்சின் வழி கேட்டுக்கொள்ளுகின்றாள் இந்த தலைமகள். அடுத்து மேலும் ஒன்று. ஏழாவது திருக்குறள். காம விடு ஒன்றோ நான் விடு என் நெஞ்சே யானோ புரேன் இவ்விரண்டும். இது ஒரு மன இயல், சைக்கோலஜின்னு சொல்லுவார்கள். நம்முடைய இந்த உணர்வுகளுக்கு என்ன காரணம் என்பதை அவள் எடுத்து விளக்குகின்றாள். கணவன் மீது உள்ள ஆர்வம், வேட்கை ஒரு புறம் வாட்டுகிறது. மற்றொரு புறம் நாணம் அவளை தடுக்கிறது. இதுபோன்று அவனை பற்றி எண்ணி உன் உள்ளத்தை வருத்தி கொள்ளாதே, அதை வெளிப்படுத்தாதே. உன் உணர்வுகளை மற்றவர் தெரிந்து கொண்டால் உன்னை கேலி செய்வார்கள் என்று அந்த நாணம் அவளை தடுக்கிறது. அப்பொழுது ஒரு புறம் காதல் ஆர்வம், மற்றொரு புறம் நாணம். இந்த இரண்டும் பொதுவாக எல்லாருக்கும் உண்டு, பெண்களுக்கு சற்று மிகுதியாக இருக்கும். ஒருபுறம் அந்த வேட்கை உணர்வு உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும், மறுபுறம் அது தவறு என்ற அந்த நாண உணர்வும் இருக்கும். நன்னெஞ்சே யானோ பெற்றே இவ்விரண்டும் மன்னிக்க வேண்டும். நன்னெஞ்சே யானோ புற இவ்விரண்டும், இந்த இரண்டையும் நான் சுமந்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. இரண்டுமே எனக்கு துன்பத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த திருக்குறளில் அவள் சொல்லுகின்றார். காமம் விடு ஒன்றோ, ஒன்றுன்னா அதை ஒன்றாவது விடு, இல்லைன்னா நான் விடு, நாணத்தையாவது விடு. நன்னெஞ்சே, நல்ல நெஞ்சே, யானோ புறேன், இந்த இரண்டின் துன்பத்தை என்னால் புற முடியவில்லை என்று அவள் கூறுகின்றாள். எட்டாவது திருக்குறளை பார்ப்போம். பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தார் பெண் செல்வாய் பேதையன் நெஞ்சே. அதாவது பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி, அதாவது நம்மை விட்டு பிரிந்து சென்றவர் நமக்கு நன்மையை செய்ய மாட்டார், நல்லது நல்கார் என்பார், கொடுக்க மாட்டார், நன்மையை செய்ய மாட்டார் என்று ஏங்கி ஏக்கத்தின் காரணமாக பிரிந்தவர் பின்னே நீ செல்லுகின்றாயோ நெஞ்சே என்று நெஞ்சை சொல்றார்கள். நீ அவரை நோக்கி போகின்றாரே, அவர்தான் நம் மீது இரக்கமில்லாமல் போய்விட்டார். நம் துன்பத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கண்டிப்பாக நம்மளோடு வரமாட்டார் என்று ஏக்கத்தோடு பிரிந்து சென்றவர் பின்னே நீயும் செல்லுவது பேதமை அல்லவா என்று கேட்கின்றார். பேதையன் நெஞ்சே, அறியாமை அல்லவா, ஏன் இப்படி செய்கின்றாய் என்று அந்த பெண் தன்னுடைய நெஞ்சியை கேட்டுக்கொள்கின்றார். 9வது திருக்குறள். உள்ளத்தார் காதலராக உள்ளினி யாருள்ளி சேரியன் நெஞ்சு. உள்ளத்தார் காதலராக என்பது உள்ளத்திலே தானே அவர் இருக்கின்றார். இவள் தன்னுடைய உணர்வை சொல்லுகின்றார். அவர் எங்கே இருக்கின்றார்? நம்முடைய உள்ளத்தில் தானே இருக்கின்றார். அப்படி இருக்க யாரை எண்ணிக்கொண்டு நீ வெளியே செல்லுகின்றாய் அவரை தேடி என்று நெஞ்சுக்கே சொல்லுகின்றார்கள். நெஞ்சத்தில் உள்ளேதான அவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றார். உள்ளத்தார் காதலராக, காதலர் உள்ளத்திலே இருக்க, உள்ளி
எண்ணி நீ யாருள்ளி, நீ யாரை எண்ணி செறியன் நெஞ்சே வெளியில் சென்று அவரை தேடுகின்றாய் என்று அவள் கேட்கின்றாள். நெஞ்சே, காதலன் உள்ளத்தில் இருக்க நீ யாரை எண்ணிக்கொண்டு வெளியில் செல்லுகின்றாய் என்று தன்னுடைய ஏக்க உணர்ச்சியை அவள் வெளிப்படுத்துகின்றாள். 10வது திருக்குறள். துன்னா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா என்னும் இழத்த கவி. துன்னா துறந்தாரை நெஞ்சத்து, தன் துன்பத்தை பற்றி எண்ணாமல் நம்மை பிரிந்தவரை போய்விட்டார். அத்தகைய நெஞ்சத்தை உடையவரை இன்னும் நீ எண்ணிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் இந்த திருக்குறள். அதனால் என்ன விளையும் என்பதையும் இதில் சொல்லுகின்றார்கள். அவர் எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் உன்னுடைய அழகையும் நீ இழந்து விடுவாயே. தன்னுடைய அழகு இது போன்ற துன்பத்தால் இழப்பதையும் தலைவி இங்கே கூறுகின்றார். துன்னார் துறந்தார நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவி. கவி என்றால் அழகு, கவின் என்றாலும் அழகுதான். இங்கே கவி என்று அழகை சொல்கின்றார்கள். நெஞ்சே, நீ பிரிந்து சென்றவரை நினைத்து கொண்டு இருப்பதால் நாம் நம்முடைய அழகெல்லையா இழந்து விடுகின்றோம் என்று இந்த திருக்குறள் மூலம் அந்த தலைவி தன்னுடைய உண்மை நிலையை எடுத்து குறைக்கின்றார். இது நெஞ்சோடு கிழத்தல் என்ற அதிகாரத்தில் வருகின்ற 10 திருக்குறளை பார்த்துவிட்டோம். இப்பொழுது அடுத்த திருக்குறளுக்கு செல்லுவோம். அது எந்த திருக்குறள் என்று பார்த்தால் நிறை அழிதல் என்ற அதிகாரம். நிறை அழிதல் என்று சொல்லுவது, நிறை என்று சொல்லுவது எல்லா நல்ல பண்புகளையும் பெற்று நிறைந்திருப்பதுதான் நிறை என்று சொல்வார்கள். அதை கற்பு என்று சொல்வார்கள். பெண்களுக்கு அழகு என்று சொல்வார்கள். அதாவது உயர் பண்புகள் நிறைந்தவள் என்பதை இங்கே சுட்டு சொற்களால், நிறை என்ற ஒரு சுட்டு சொல்லால் அதை விளக்குகின்றார்கள். அந்த நிறை என்ற பண்பாலேயே இவள் அழிகின்றாள், தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்றாள் இந்த பெண் என்பதை எடுத்து காட்டுவது. இங்கே முதல் திருக்குறளே, காம கணிச்சி உடைக்கும், காம கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் நாணு தாழ் கதவு. அவளுடைய மன உணர்வுகளை, இப்ப நாம் எல்லோருக்கும் ஒரு தவறான எண்ணங்கள் ஏற்படுவது எல்லாமே செய்யும். அப்ப அந்த உணர்வுகளை எது நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் மிக நுட்பமாக இங்கே சொல்லுகின்றார்கள். அதை நானும் தானே தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறார்கள். நிறையென்னும் நானு, அதாவது பண்புகளை காக்கின்ற கருவியாக இருக்கின்ற நாணந்தானே காத்து கொண்டிருக்கிறது, தாழ்பாலை போட்டுக் கொண்டிருக்கிறது சொல்றார்கள். வீழ்த்த கதவு, அந்த கதவை எது உடைக்குதுன்னு சொன்னால் நம்முடைய ஆர்வம், காதல் ஆர்வம். அந்த ஆர்வம் அந்த கதவை கணிச்சி என்பது கோடாலி, அந்த கோடாலியால் அந்த காம நாண கதவை உடைத்து தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நிறையென்னும் தாழ்பால் கூட்டிய நாணம் என்னும் கதவை காதல் வேட்கை என்னும் கோடாரி உடைக்கின்றதே, துன்பப்படுத்துகின்றதே, நான் என்ன செய்வேன் என்பதை அந்த காதல் தலைவி எடுத்து விளக்குகின்றாள். அடுத்து 2வது திருக்குறள். காமம் என ஒன்றோ கண்ணிரண்டு நெஞ்சை யாமத்தும் ஆளும் தொழில். இந்த காமம் என்கின்ற, அதாவது காதல் என்கின்ற ஒன்று இரக்கம் இல்லாதது. அந்த ஆர்வம் நள்ளிரவிலும் அது என் நெஞ்சத்தை ஆட்டி படைக்கின்றதே என்று அவள் சொல்லுகின்றாள். காமம் என்னும் கண்ணின் என் நெஞ்சத்தை
யாமத்தும், யாமம் என்றால் நடு இரவு, ஆளும் தொழில், யாமத்திலும் வந்து என்னை அது துன்பப்படுத்துகிறதே என்று சொல்லுகின்றார்கள். இது உண்மையான உணர்வுகள். பகல் பொழுதிலே இருக்கின்ற உணர்வுகளை விட இரவு பொழுதிலே ஏற்படுகின்ற உணர்வுகளை இங்கே படம் பிடித்து காட்டப்படுகின்றது. அடுத்து 3வது திருக்குறள். வேட்கையை யான் மனத்துள்ளே மறைப்பேன். என்னுடைய வேட்கை, மன ஆர்வத்தை என் மனத்துள்ளேயே நான் மறைப்பேன். ஆனால் அது குறிப்பின்றி தும்மல் போல தோன்றிவிடும். நான் எவ்வளவுக்கு என்னுடைய வேட்கையை, ஆசையை, ஆர்வத்தை என் உள்ளத்திலேயே மறைத்து வைத்தால் கூட நம்மை அறியாமல் தும்மல் வருவது போல, அது தும்மல் போல வந்து நம்மை வெளியிலேயே காட்டிக் கொடுத்து விடும். தும்மல் வருகின்ற பொழுது நமக்கு தெரிவதில்லை, திடீர்னு வரும். அதை நம்மால் உடனே கட்டுப்படுத்த முடியாது, தானாய் வெளிப்பட்டு விடும். அதை போல இவளுடைய ஆர்வத்தை அவளுடைய செயல்கள் வெளிப்படுத்திவிடும் என்பதை இந்த 3வது திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல தோன்றிவிடும் என்கின்றாள் இந்த 3வது திருக்குறளிலே. 4வது திருக்குறள். நிறைய அழிதல். நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறைந்தறிந்து மன்றுபடும். இந்த கருத்து இந்த திருக்குறள் 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய கருத்தாக அமைந்து இருக்கிறது. பல கருத்துக்களும் இருவருக்கும் உரியதாக இருந்தாலும் இது பொதுவாக ஆண் தன்னுடைய ஆண்மை நிலையிலே சொல்லுவது. நிறையுடையேன், நான் ஆண்மை உடையவேன் என்பேன் மண். நான் எதுக்கும் தயங்காதவன், தளராதவன், நாம் ஆண்மை உடையவன். ஆண்களுக்கு நிறை என்பது ஆண்மை, பெண்களுக்கு நிறை என்பது கற்பு. ஆக இது பெண் புலம்புவதாகவும் இருக்கிறது, ஆண் புலம்புவதாகவும் இருக்கும். நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம், அதாவது ஆர்வம் மறைந்திருந்து மன்றுபடும். அது மறைந்திருந்து என்னை வெளியிலே கொண்டு காட்டி விடுகிறதே. இது அந்த ஆர்வம். நாம் எவ்வளவுதான் நம்ம கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் நம்ம அறியாமலே நம்முடைய வேட்கை உணர்வு நம்மை வெளிப்படுத்தி விடும் என்பதை எடுத்து காட்டுவது. ஆனால் இந்த திருக்குறளை பொறுத்த வரையில் இது பெண்ணுக்கு உரியதாகவே இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது 2 பேருக்கும் உரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். 5வது திருக்குறள். செற்றார் பின் செல்லா பெருந்தகைமை. செற்றார் என்றால் நம்மை விட்டு தூரம் செல்லுகின்றவரிடத்தே நாமும் செல்லாமல் நம் மனதை கட்டுப்படுத்தி நாம் இங்கே இருக்கின்றோம். அதுதான் பெருந்தகைமை, நமக்குள்ளே பெருமை. கணவன் போன இடத்திற்கு, அவன் போன அந்த தேளுக்கு அவனை பின்பற்றி செல்லாமல் நம் உள்ளத்தை நாம் கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த பெருந்தன்மை. காமநோய் உற்றார் அறிவதொன்று இல். ஆனால் காதல் வேட்கை கொண்டவரால் முடியக்கூடிய ஒன்றல்ல. எவ்வளவுதான் மனதை கட்டுப்படுத்தினாலும் அவர் மேல உள்ள ஆர்வத்தை நாம் தடுக்க முடியாமல் இருக்கின்றதே என்று அந்த பெண் கூறுகின்றாள். இது பொதுவாக இதை நாம் ஒரு மனவியல் படிக்கின்றவர்கள், ஆண் பெண் மன உணர்வுகளை படிக்க வேண்டியவர்கள் இது போன்ற உணர்வுகளை தெரிந்து கொள்வது பெரும் பயனுள்ளதாக அமையும். என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு மருத்துவ ஆய்வுக்குரிய அமைப்பாகவே திருவள்ளுவர் இதை செய்து வைத்திருக்கின்றார்கள். 6வது திருக்குறளை பார்ப்போம். செற்ற பின் சேரல் வேண்டி. தூரம் சென்றவர் பின்னே அவரை போய் அடைய வேண்டும் என்று வேண்டி. அழித்தோ சென்னென்னை உற்ற துயர். பிரிந்து சென்றவர் பின்னே செல்லும் இந்த காதல் ஆர்வத்தால்
யாம் அடைந்த துன்பம் மிக மிக இறங்கத்தக்கதாம். அந்த துன்பம் எத்தகையதென்றால் அது இரக்கத்திற்குள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் காதலனை காண வேண்டும், அவனோடு பேச வேண்டும், அவனோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த மனம் நமக்கு ஒரு இரக்கத்தை தருகிறது என்பதை அந்த பெண்ணுடைய இரக்க உணர்ச்சியை திருவள்ளுவர் இந்த திருக்குறளே எடுத்து சொல்லுகின்றார்கள். அழித்தரோ என்று சொல்வது இங்கே இரக்க உணர்ச்சியை காட்டுவது. எற்றென்னை உற்ற துயர், எனக்கு வந்த துன்பம் ஒரு இறங்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை அவளே சொல்லுகின்றார். இது பலருக்கும் ஏற்றதாக அமைகின்றது. சரி, 7வது திருக்குறளை பார்ப்போம். நானென ஒன்றோ அறியலாம், காமத்தால் பேணியார் பெற்ற செய்யின். யான் விரும்பிய காதலர் அவர் விரும்பியவற்றை செய்யக்கூடியவராவா என்றால் அதற்காக நான் அதை அறியாமல் இருப்பேன், நான் நாணத்தை பற்றி அங்கே அறிந்திருக்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். காதலுடைய விருப்பம் ஒன்றாக இருக்க, தலைவியின் விருப்பம் அதை தவறென்று நினைப்பதாக இருந்தால் கூட, ஆனால் இந்த வேட்கை மிகுன்ற பொழுது அவள் அதை அறியாது இருப்பாள் என்று இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த 8வது திருக்குறள் ஒரு தலைவன் எப்படி தலைவியிடம் நடந்து கொள்வான் என்பதை பற்றிய செய்தியை சொல்லுகிறது. பன்மாய கல்வன், அவன் திருடன் என்று இவள் சொல்லுகின்றாள். பன்மாய கலவன் என்றால் பல மாய வித்தைகளை செய்கின்ற கல்வன், திருடன். பணிமொழி என்றோ, அப்படிப்பட்டவனுடைய அவனும் எப்போது வெற்றி பெறுகின்றார்? பணிந்து பேசுகின்ற அவனுடைய அந்த பணிவான மொழியால் இவள் அவனை திருடன், பழிகாரன் என்று பழி சுமத்துவதையும் இவள் மறந்து விடுகின்றார். நாம் பெண்ணுடைமை உடைக்கும் படை. இப்போ பெண்களுக்கு உள்ள பெண்மை என்பது ஒரு பெரிய திண்மை கொண்டு வாழ்வதுதான் பெண்மை. அது பெரிய படைக்கலமாக இருக்கிறது, பாதுகாப்பாக ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அதை உடைக்கின்ற ஒரு கருவியாக இருப்பது எதுன்னு சொன்னால், கணவன் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அவன் தலைவியிடத்தில் இங்க தவறுகள் செய்வதில்லை, அவன் செய்த இவள் குறையாக எண்ணுகின்றது, அவன் விட்டு போவதெல்லாம் குறையாக எண்ணுவது, அவள் மேல பழி போட்டாலும் அவன் தன்னை அணுகி அவளிடத்தில் பணிவாக கெஞ்சலோடு பேசுகின்ற பொழுது இவள் பெண்மையும் உடைப்படுகிறது, அந்த வலிமையும் அவளிடம் இல்லாது போகின்றது என்று சொல்வது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓமையாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு வெற்றி கொள்வதற்கு எது தேவை என்பதை திருவள்ளுவர் நயமாக சொல்கின்றார்கள். வந்தவன் அவன் பணிவாக பேசுவான், தவறு செய்தவனோ அல்லது நேரம் கழித்து வருகின்றவனோ தன்னுடைய தலைவிடத்தில் பணிவாக பேசுவான். அந்த பணிவான மொழிகள் தான் இவர்களுடைய பெண்மை அவனிடத்தில் பெரிதுபடுத்தாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தோடு இது ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரவில்லை என்று சொன்னால் தலைவன் அல்லது காதலன் வரவில்லை என்றால் பெண்கள் அவரிடத்திலே போராட்டம் நடத்துவார்கள். அவன் எவ்வளவுதான் கெஞ்சினால அதற்காக இவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இந்த விட்டுக் கொடுக்காத போக்கால் தான் பலருடைய குடும்பங்களில் பலருடைய வாழ்க்கை வீணாக போய்விட்டது என்பது ஆய்வாளர்கள் ஆராய்ந்து உரைக்கின்ற செய்திகள். ஒரு முறை இருமுறை அவன் பணிவுகளை அவள் நயமாக சொல்லலாம். ஆனால் அவன் பணிவாக பேசுகின்ற பொழுது அந்த பணிவை உணராமல் அவனோடு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தால் அது அந்த வாழ்க்கையை சீரழித்து விடும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இவள் எப்படி சொல்கின்றாள்? பன்மாய கல்வன் பணிமொழி அன்றோ, அவன் பணியான மொழிதான். என்னுடைய பெண்மையை நான் அவனிடத்துல பேசக்கூடாது என்று இருந்த அந்த கட்டுப்பாட்டையும் அதுக்கு அந்த படையையும் அவனுடைய பணிமொழி உடைத்து விடுகிறது
என்று எண்ணுகின்ற மன உணர்வை நாம் எண்ண வேண்டும். நமக்கு வேண்டியது வாழ்க்கை என்ற உணர்வுகளை பெண்கள் உணர வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு தீபு பிடித்து நாம் முரட்டுத்தனங்களை காட்டுகின்ற பொழுது, இது போன்ற உணர்வுகள் வருகின்ற பொழுது அங்கே வாழ்க்கை சிதைந்து விடும் என்பது இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகின்ற பாடமாகும். 9வது திருக்குறளை பார்ப்போம். புலம்பல் எனச் சென்றால் புள்ளினே, நெஞ்சில் கலத்தல் உருவது கண்டு. அவன் வெளியூர் சென்று விடுகின்றான். காதலன், தலைவன், மன்னிக்கவேன், காதல் அல்ல, இங்க தலைவன். இது கற்பியல் என்றால் காதலனை பற்றிய உள்ளதுதான், இங்க காதலனை பற்றிய செய்திகள் அல்ல. அவன் வருவேன், நான் வெளியூர் செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போகின்றான். அதான் புலம்பல். அதான் இவளுக்கு அவன் அப்படி சொன்னது கூட இவளுக்கு அது துன்பத்தை தான் தருகிறது. என சென்றேன், அவள் நமக்கு துன்பத்தை தந்து சென்றான். புள்ளினேன், அவன் இவனோடு புல்லுதல் என்றால் கட்டி பிடித்தல், சேருதல் என்ற பொருளை தரும். ஆனால் நான் சேரின் புள்ளினேன், நெஞ்சில் கலத்தல் உருவது கண்டு. எனக்கு முன்னால் என்னோட நெஞ்சம் அவனிடம் போய் கட்டி கொண்டது, அவனை பார்த்தது, அவனோடு சேர்ந்து விட்டது. என்னால் ஏதும் செய்ய முடியவில்லை, அவனோடு நான் சேர்ந்து விட்டேன் என்று சொல்கிறது. இது ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி, திருக்குறள்ல காணுகின்ற ஒரு பகுதி. நெஞ்சம் செல்லுவது என்பது இவள் செல்லுவது, ஆனால் நெஞ்சத்தில் தான் அவள் நினைக்கின்றாள். மேலே சொன்ன அந்த திருக்குறளுக்கு இது மீண்டும் விளக்கம் தருகிறது. உங்கள் நெஞ்சில் அவன் மீது அன்பு இருக்கிறது என்பது புலப்படுகிறது, இருக்கிறது. அந்த அன்பு என்பது அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த 9வது திருக்குறள் அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால் இவள் உடனே புள்ளினேன் என்று சொல்கிறாள். அவனோடு சேர்ந்து கொண்டேன், அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தேன் என்று இந்த 9வது திருக்குறள் காட்டுகிறது. புலம்பல் எனச் சென்றேன் புள்ளினேன், நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. என்னோட நெஞ்சம் எனக்கு முன்னால் சென்று அவனோடு கலந்து விட்டது, அவனை சேர்ந்து கொண்டு விட்டது. அதனால் நானும் அவனோடு சேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். இது அவள்தான் சேர்ந்தாள் என்பதை எவ்வளவு நயமாக சொல்லுகின்றார்கள். இந்த மனம் எண்ணும், ஆனால் மனதிற்கு அடிமைப்படாமல் இவள் சென்று அவனோடு சேர்கின்ற வாழ்க்கைதான் நமக்கு வேண்டும் என்பதை இந்த 9வது திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 10வது திருக்குறள். நினம் தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு. நினம் என்று சொன்னால் கொழுப்பு. அதாவது தீயில் அந்த கொழுப்பை போடுகின்ற பொழுது அந்த கொழுப்பும் தீயில் எரிய ஆரம்பித்துவிடும். அது போல நம்முடைய நெஞ்சு என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் இந்த பெண்கள் நெஞ்சு அந்த ஆண்களோடு இணைந்து வாழவே விரும்பும், அது இழகிவிடும் என்பதைத்தான் இந்த திருக்குறள். இழக வேண்டும், ஆனால் இப்பொழுது பலருக்கு இழகுவது இல்லை என்பதுதான் இந்த 3 திருக்குறளை நாம் எடுத்து காட்டுவது. நினம் என்றால் கொழுப்பு, அதாவது நம்ம எண்ணெய்ன்னு சொல்லுவார்கள். நினத்தீயில் இட்ட அன்ன, தீயில் ஊத்திய கொழுப்பு போல நெஞ்சினார்க்கு, அதாவது மிக நெகிழ்ந்து போகின்ற நெஞ்சம் படைத்தவருக்கு உண்டோ புனர்தூடி நிற்போம் நெல். அவனோடு சண்டை போட்டுக் கொண்டு விலகி நிற்போம் என்பது வராது. ஏனென்றால் இரக்க உணர்ச்சி இருந்தால், அன்பு உணர்ச்சி இருந்தால் அவனை துன்பப்படுத்துகின்ற நிலை நமக்கு வராது, இருக்காது என்பது இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். தீயில் இட்ட கொழுப்பு போல உருகும் நெஞ்சம் உடையவர்க்கு ஊழல் கொண்டு விலகி நிற்போம் என்பது முடிகின்ற செயலா? முடியாது என்று தலைவி இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றது. ஒரு மேற்போக்காக இன்னொரு முறை இந்த 20 திருக்குறளையும் ஒரு பார்வை பார்த்து விடுவோம்.
நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சை, எனைத்தொன்றும் எவம் நோய் தீர்க்க மருந்து. எனைத்தொன்றும் எவ நோய் தீர்க்க மருந்து, என் துன்பத்தை போக்குகின்ற மருந்து. நினைத்து அதுக்கேற்ப ஆராய்ச்சி செய்து ஒன்றை சொல்லு, எப்படி என்னுடைய துன்பத்தை போக்குவது என்று கேட்கின்றார்கள். தலைவன் பிரிந்து சென்று விட்டால் அவனை உடனே பார்க்க முடியாது. துன்பம் துன்பம்தான் என்பதை நாம் மறந்துவிடவும் முடியாது. அது துன்பம் துன்பமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை போக்குவதற்கு மருந்தை தொடக்கத்தில் கேட்கின்றாள் தலைவி. காதல் அவர் இளராக, நீ நோவது பேதமை, வாழ் என் நெஞ்சே. நெஞ்சமே நீ வாழ்க. இறுதி பகுதி நம்ம முன்னால் வரணும். நெஞ்சமே நீ வாழ்க. நம்மீது காதல் அவர் இளராக, நம்மீது அவர் காதல் இல்லாதவராக இருக்க, நீ அவரை நாடுவது பேதமை அல்லவா, அறியாமை அல்லவா என்று கேட்கின்றாள். மூன்றாவது திருக்குறள். இருந்துள்ளி என் பரிதே நெஞ்சே, பரித நெஞ்சே, பரிந்துள்ளல் பைநோய் தந்தார்கண் இல். இந்த பைதல் நோய் தான் பைநோய் என்று சொல்வது. பைத நோய் என்பது பைதலின் பசலை நோய் என்பதுக்கு சொல்வது. பரிந்துள்ளல் இரக்கம் கொண்டு நம்மோடு இருக்காமல் நமக்கு துன்ப நோயை தந்துவிட்டு சென்று விட்டாரே, அவர் இடத்தில் எங்கே இரக்கம் இருக்கிறது? நீ ஏன் வருந்துகின்றாய் என்று தன் நெஞ்சத்திற்கு அவள் சொல்லுகின்றார்கள். நெஞ்சே, இங்கிருந்து வருந்துதல் எதற்கு? இந்த நோயை கொடுத்தவரிடம் நாமாக இரக்கப்படும் எண்ணம் இல்லையே, நமக்காக இரக்கப்படும் எண்ணம் இல்லையே என்று அவள் சொல்லுகின்றார். சரி, நான் அடுத்து நான்காவது திருக்குறள். கண்குள சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. கண்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வருத்தம் தான் நெஞ்சத்தில் போய் வருத்துகின்றது. தலைவி நெஞ்சுக்கு சொல்லுகின்றார்கள், இந்த கண்களையும் உன்னோடு கூட்டிக் கொண்டு போ. இந்த கண்கள் அவரை காண வேண்டும் என்று என்னை தின்று கொண்டிருக்கின்றன. அந்த துன்பத்தை என்னால் பொறுக்க முடியவில்லை என்று அந்த தலைவர் இந்த 4வது திருக்குறளே சொல்லுகின்றார்கள். கண்கொளச் சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று, அவரை பார்க்க வேண்டும் என்று. 5வது திருக்குறள். செற்றார் இனக்கை விடல் உண்டோ, சென்றவர் நல் உணர்வு உள்ளவனால் நம்மை கைவிடுதல் உண்டோ. நெஞ்சே, நாம் உற்றால் உறாதவர், நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அவர் நம்மை நினைப்பவராக இருக்கவில்லையே என்று இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. நெஞ்சே, தலைவரை நாம் விரும்ப அவரோ நம்மை விரும்பவில்லை, அதற்காக நாமும் அவரை கைவிட்டிட முடியுமா? ரொம்ப இந்த பகுதியில் நாம் படிக்கின்ற வரையில் இந்த பெண்கள் ஆண்களுடைய இரக்கத்தோடு நினைப்பதும் அவர்களை விரும்புவதும் காண முடிகின்றது. நான் பெரும்பாலும் சில சமயத்துல இது தனிப்பட்ட சில படங்களை பார்ப்பேன். இது பெரும்பாலும் மற்ற படங்களை இந்த புகைப்படம் எடுப்பார்கள். அதை பார்க்கும்போது ஒரு கணவனும் மனைவி நிற்கின்ற பொழுது அந்த கணவன் மனைவி 2 பேரை பாருங்களேன், அந்த மனைவி அவன் கையோடு பிடித்து அணைத்துக் கொண்டு நிற்பார். கணவன் எங்கேயோ பார்ப்பது போல நிற்பான் பல இடங்களிலே. அவனுடைய ஆர்வத்தை அதிகமாக காட்டுவதாக இருக்காது. நான் பெரும்பாலும் இன்று கூட ஒரு படத்தை பார்க்கும்போது நினைத்தேன், இந்த மனைவி என்கின்றவள் இந்த கணவனை மேல எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார் என்பதை இந்த படங்கள் நாம் பிடிக்கின்ற இந்த புகைப்படத்தை கொண்டு கூட நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைப்பது உண்டு. அதை போலத்தான் இது. சரி, அடுத்து 5வது திருக்குறள். அதாவது, நெஞ்சே, தலைவரை நாம் விரும்ப அவரோ நம்மை விரும்பவில்லை, அதற்காக நாம அவரை கைவிட்டிட முடியுமா என்பதை படித்தோம். 6வது திருக்குறள். கலந்துணர்த்தும் காதலர் கண்டற்றால் புலந்துணராய்,
பொய்க்காய்வு காய் என் நெஞ்சே. நெஞ்சமே, ஊடிய என்னோடு ஊடிட விரும்பிய காதலரோடு மன்னிக்க வேண்டும். கூடிய என்னோடு, கூடியல் என்றால் அன்பாக கூடியிருந்தது, கூடி வாழ்ந்தது. கூடிட விரும்பிய காதலரோடு நீ பொய்யாய் சினங்கொண்டு வருந்துகின்றாய். இது சரியா? உன்னுடைய பொய் சினங்கள் அது சரியில்லாத ஒன்று. அவரிடத்துல நான் ஊழல் கொண்டு சில இருந்தால் கூட அவர் என்னோடு கூடுவதையே விரும்புவார். அத்தகையவரை அப்படிப்பட்டவரோடு நீ ஏன் சினங்கொண்டு வருத்துகின்றாய், அவரோடு நீ வருத்துகின்றாய் என்று வாழ்வியல் நெறியை திருவள்ளுவர் இங்கே எடுத்து காட்டுகின்றார். சரியென்ற கணவன் மனைவி ஊடல் என்பது, வாழ்க்கை என்பது சண்டைகளால் பிரிக்கப்படுவது வேண்டப்பாடற்று என்பது அங்கே காட்டுகின்றார்கள். 7வது திருக்குறள், காம விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே, யானோ பெற்றேன் இவ்விரண்டு. காதல் ஆர்வம் ஒன்று, நாணம் ஒன்று, இரண்டும் என்னை துன்பப்படுத்துகின்றன. ஏதாவது ஒன்றை விட்டுவிடு என்று நெஞ்சிக்கு தலைவி அவள் சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்லுகின்றார், பிரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி, நம்மை விட்டு போனவர் நமக்கு வேண்டும் வந்த அன்பு செய்ய மாட்டார் என்பதற்காக ஏங்கி, பிரிந்தவர் பின் செல்லுகின்றாய் பேத நெஞ்சே, பிரிந்தவரை நாடியே நீ சென்று கொண்டிருக்கின்றாயே, நீ அறிவற்ற நெஞ்சல்லவா என்று இங்கே சொல்லுகின்றாள். 9வது திருக்குறள்ல, உள்ளத்தார் காதலராக, உள்ளத்திலே காதலராக நமக்கு இருக்கின்றார். உள்ளினி யாருள்ளி சென்றினின் நெஞ்சே, நம் உள்ளத்திலேயே காதலர் இருக்க நீ எதை எண்ணிக்கொண்டு அவர் பின்னால் நீ சுற்றி கொண்டிருக்கின்றாய் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுகின்றார். 9வது திருக்குறளே. 10வது திருக்குறள், துறந்தாரை நெஞ்சத்து உடையோமே இன்னும் இழத்தும் கவி. பிரிந்து சென்றவரை நினைத்து கொண்டு இருப்பதால் நாம் நம்முடைய அழகையா இழந்து விடுவோம் என்று இந்த 10வது திருக்குறள் எடுத்து சொல்லுகின்றது. அடுத்த அதிகாரம் நிறையழிதல். நிறையழிதல் என்றால் தன்னுடைய மன உறுதியை தளர்ந்து போய்விடுமோ என்று அவள் அஞ்சுகின்றாள். அது காட்டுவது. காம கனிச்சி உடைக்கும் நிறையென்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு. நிறையென்னும் தாழ்பாடால் பூட்டிய நாணம் என்னும் கதவை, அதாவது நம்முடைய உயர் பண்புகளை எல்லாம் நாணம்தான் காத்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே நன்றாக உள்ளத்திலே பதித்து கொள்ள வேண்டிய செய்தி. நம்முடைய உயர் பண்புகளை எது காப்பாற்றி கொண்டிருக்கிறது? நாணம். ஆனால் நமக்கு வருகின்ற வேட்கை உணர்வுகள், நீங்க வேற கூட சிந்திக்கலாம். நமக்கு வருகின்ற ஆசைகள் அந்த நாணத்தை உடைத்து விடுகிறது. நமக்கு வேட்கை என்பது கோடாரி மாதிரி, அந்த நாணம் என்பது நான் காப்பாற்றுகிறது. அந்த கோடாரி அந்த கதையை உடைத்து விடுகிறதே என்று சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக நாம் எல்லாருமே உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய செய்திகள். அடுத்து 2வது திருக்குறளே, காமம் எனவொன்றோ கண்ணின் என் நெஞ்சே, நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். காதல் வேட்கை என்ற ஒன்று இரக்கம் இல்லாதது. அதாவது நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற ஆர்வங்கள் எல்லாமே இரக்கம் இல்லாதது. ஏன் இரக்கம் இல்லாது? நம்மை நல்ல உணர்வுகளுக்கு இல்லாமல் தவறான உணர்வுகளுக்கு இட்டுச் செல்லக்கூடியவை. அது நள்ளிரவிலும் நம் நெஞ்சத்தை ஆட்டி படைக்கின்றது என்பதை இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. யாமத்தும் ஆழும் தொழில். 3வது திருக்குறள், மறைப்பேன் மண் காமத்தை, இந்த ஆர்வத்தை நான் மறைக்க விரும்புகின்றேன். குறிப்பின்றி தும்மல் போல தோன்றிவிடும். என்னிடத்தில் தோன்றுகின்ற என்னுடைய உணர்வுகளை மறைப்பதற்கு விரும்புகின்றேன். ஆனால்
அந்த எண்ணங்கள் சில போது தும்மல் போல வெளிப்பற்றி விடுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். மனதை ஆட்டி விடுகிறது என்று சொல்லுவது அது. அடுத்து 4வது திருக்குறள். நிறையுடையோன் என் ஏன் மன். நிறையுடையோன் என்பது எதற்கு? மன் என்பது அசைநிலை. யானோ என் காமம் மறைந்திருந்து மன்றுபடும். நான் நிறை உடையவன், நிறை உடையவள், நான் மிகுந்த வலிமையானவள் அல்லது வலிமையானவன் என்று சொல்லுவது நம்முடைய தோன்றுகின்ற அந்த வேட்கை உணர்வுகள் அதை மறைக்க செய்து விடுகின்றது என்று புலம்புவது. 5வது திருக்குறள். செற்றார் பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அழிவதொன்று அன்று. பிரிந்தவர் பின் செல்லாத பெருமிக்க குணம் இவளுடைய குணம். ஆனால் அவருடைய வேட்கை கொண்டோரால் அது முடியக்கூடியதல்ல. அதனால்தான் என் மனம் அவனை பற்றியே எண்ணிக்கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறது என்று இந்த 5வது திருக்குறள் சொல்லுகிறது. 6வது திருக்குறள். பெற்றவர் பின் சேரல் வேண்டி செற்றவர் பின் செல்தல் வேண்டி அழித்தோ என்னை எற்றென்னை உற்ற துயர். பிரிந்து சென்றவர் பின்னே விரும்பி செல்லும் காதல் ஆர்வத்தால் யான் அடைந்த துன்பம் மிக மிக இரங்கத்தக்கது என்று தலைவி கூறுகின்றாள். அடுத்து 7வது திருக்குறளை பார்ப்போம். நான் ஒன்று அறியலாம் காமத்தால் பெரியார் பெற்ற செய்யன். ஆக இங்க நீ காமம் என்பது வெவ்வேறு சிகப்போதிய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஆர்வம், ஆசைகள். பேணியார் பெற்ற செய்யன். இங்கே அவள் சொல்லுகின்றார், காதலர் வந்தால் அவர் ஆர்வத்தால் ஏதாவது என்னிடத்தில் தகாத ஒன்று செய்தார், அதை நாணத்தால் அதை விட்டுவிடாதே, அது இயல்பானது என்பது இந்த திருக்குறள். நாணென ஒன்றோ அறியலாம். அந்த நாணத்தால் அப்படி நடந்து கொள்ளாதே, அதான் என்னால் முடியவில்லையே என்று இங்கு புலவுகின்றார். காமத்தால் பேணியார் பெற்ற செய்யின் நாணென ஒன்றோ அறியலாம். ஆக அது நாணத்தால் அறிவதற்கு ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் எது சரி தவறு என்பதை நமக்கு தோன்றுகின்ற நாணமே நமக்கு காட்டி கொடுத்து விடும் என்பது இந்த திருக்குறள். பன்மாய கல்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. பல மாய செயல்களை செய்கின்ற திருடன் அவனுடைய பணிமொழிதான் நம்முடைய பெண்மையை உடைக்கும் படையாக இருக்கிறது. அவள் உண்மையை உணர்த்துகின்றாள். அவன் பணிமொழி பேசுவான். பணிமொழி என்பது பணிந்த மொழி, பேசுவான். இப்ப நம்ம அதை கெஞ்சுதல் என்று நாம் சொல்வார்கள், கெஞ்சுவார்கள். அது நம்முடைய பெண்மையை உடைக்கின்ற படையாகிறது. நாம் பெண்மை உடைப்பது நன்மைக்கு என்று நாம் எண்ண வேண்டும் என்பது அந்த திருக்குறள் தருகின்ற குறிப்பு பொருள். 9வது. புலம்பல் என சென்றேன் புள்ளினேன். நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. அவரை சேரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு முன்னால் என் நெஞ்சம் சென்று அவரை சேருகின்றது. அதனால் நான் அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டேன். புள்ளினேன் என்றால் கட்டிப்பிடித்துக் கொள்ளுதல் என்று பொருளை தரும். 10வது திருக்குறள். நினம் தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புறந்தூடி நிற்பேம் எனல். கொழுப்பை தீயில் ஊற்றுவது போல கொழுந்து விட்டு எரிகின்ற ஆர்வ நெஞ்சத்தினருக்கு புணர்ந்தூடி நிற்போம் என்பது முடியுமா? நான் மிகுந்த
தலைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கின்றேன். அவன் வந்து விட்டால் அவன் நம்மோடு சேர்கின்ற பொழுது, நம்மோடு பேச வருகின்ற பொழுது கூடி நிற்பதற்கு என்னால் முடியாது, நானும் அவனோடு சேர்ந்து கொள்வேன் என்று இந்த 10வது திருக்குறள் நமக்கு எடுத்து வழங்குகின்றது. சரியாக 9 மணிக்கு நாங்கள் முடித்திருக்கின்றோம். நான் இதையெல்லாம் முடிக்க வேண்டும் என்பதற்காக, சரி பரவாயில்ல, ஒரு 5 நிமிடமாக எடுத்துக்கொள்ளலாம். யாராவது கேட்பதென்றால், விளக்குவதென்றால், சொல்லுவதென்றால் சொல்லலாம். நன்றிங்கம்மா. நன்றிங்க, நன்றி. மிகவும் விளக்கம் எல்லாம் அருமையாக இன்னைக்கு விளக்கி அனைவருக்கும் நன்கு விளங்கும்படியாக, புரியும்படியாக விளக்கினீர்கள். நன்றி. இங்கே வந்து வருகை தந்துள்ளவர்கள் யாராவது அவர்களுடைய பின்னூட்டம் கொடுக்கலாம், அல்லது கேள்விகள் இருந்தால் நமது ஆசிரியர் அவர்களை கேட்கலாம். நன்றி. புதிதாக கூட 2-3 பேர் வந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். புதிதாக 2-3 பேர் புதிதாக உள்ளது, அவர்களும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. அவங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க. நீங்க வந்து நம்ம நடத்த அவங்க இருக்கிறாங்க நெறியாளர், அவங்களை கூப்பிடுங்க, பேசுறாங்கன்ட்டு. இருக்காமா? ஏன்னா ஒரு ஆளாவது பேசினாதான் நமக்கு நல்லா இருக்கும். அவங்க வச்சுட்டு எங்கேயே போயிட்டாங்க போல இருக்கு. துர்காமா இருக்கீங்களா? ஆசிரியர் உரை நிகழ்வை முடித்து விட்டார்கள், வந்து பேசுறாங்க. நான் கேட்க மாட்டேன். சரி, வேறு யாரும் பேசுறதுக்கு இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னா நாம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். இப்படி பேச விருப்பம் இல்லை, அதாவது நாணமாக இருந்தா கூட ஏதாவது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே. நன்றி. வள்ளுவர் வந்து திருக்குறள்ல கோடாரி, கொழுப்பு இதெல்லாம் வந்து நமக்கு பரிச்சயமான சொற்கள். இத வந்து உவமையாவும் ஒரு பெண்ணோட உணர்வுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அது வந்து நீங்க நயம்பட ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி அந்த 7 சீரையும் நீங்க எடுத்து சொன்னது எங்களுக்கு வந்து உரைநடை வாசிக்கிற மாதிரி இருந்ததுங்கய்யா. நன்றிதான் சொல்லணும். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஏன்னா இந்த இன்பத்து பாலுங்கும் போது வந்து ஒரு சபையில பேசுறதுக்கான இன்னும் அந்த முனைப்பு வரல. ஆனா நீங்க உரைநடை வாசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு முதல் தரம் வந்து இந்த கற்பியலுக்குள்ள இந்த 2 அதிகாரமும் உங்க வாயால கேக்குறேன். ரொம்ப சந்தோஷம்யா. நீங்க புதிதா வென்றிதான் வந்தீங்களா? ஆமாங்கய்யா, இன்னைக்குதான் வரேன். அம்மா எங்க உள்ளவங்கம்மா? நான் மதுரையில இருக்கேன்யா. மகளிர் திருக்குறள் குரூப்ல இந்த குரூப்புக்கான லிங்க் அம்மா அனுப்பியிருந்தாங்க. நான் அதுல இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அதான் அந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நீங்க வருகை எழுதுறதுக்கு எங்களோட அன்பை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம்மா. வள்ளுவத்தோட கூறுகள்ல இதெல்லாம் திறந்து பார்க்க வேண்டிய பக்கங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப புலப்பட்ட விஷயமா இருந்தது. மகளிர் திருக்குறள் கூட நான் வெளியிட்டிருக்கிறேன் அம்மா. இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது, பார்த்தீர்களா? நன்றிங்கம்மா வந்து கலந்ததற்கு. நன்றிங்கம்மா. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க இந்த மாதிரி கூடல்கள் எது இருந்தாலும் பகிருங்க. ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா ஒருத்தருக்கும் அந்த பொறி இருக்கும். கட்டாயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க விஷயம்தான் ஒரு குழுல பகிர்ந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு முனைப்போட வருவாங்க. உண்மைங்கம்மா. இந்த மாதிரி நீங்க வந்து கலந்துருக்கீங்கன்னா நான் அளவிலான ஆனந்தம் அடைகிறேன் அம்மா. நன்றி, நன்றி. நன்றிம்மா. வாரம் வாங்க, ஒரு வாரம் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். கட்டாயமா, நன்றிம்மா. வாழ்த்துக்கள்மா. வேற யாரும் பேசுறதா இருந்தாக்க ஒரு பாருங்கள், ஒரு பெண்மணி எவ்வளவு அழகாக நமக்கு வந்து இந்த கருத்தை எல்லாம் கொடுத்து பின்னூட்டம் கொடுத்தாரு. அது மாதிரி யாராவது ஒரு பேசலாமே. நன்றி. துர்காம்மா இருக்கீங்களா? இல்லைங்க, ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பரவாயில்லைங்க. மற்றவர் யாரும் சரி அப்படி இல்லைன்னு நீங்க ஏதாவது சொல்லிட்டு முடிச்சிருக்கமா? சரி, நிறைவா இருந்துச்சு.
அது ஒரு நிறைவா இருந்துச்சுன்னு சொல்றேன். ஆமா, ரொம்ப நிறைவா இருந்தது. அதுவும் நீங்க சொல்றது அழகா அவங்க சொன்னாங்க. இந்த வந்து தட்சிணி திருமணம் இருக்கீங்க போல, நீங்க கொஞ்சம் பேசலாமே. நன்றிங்கம்மா. யாருமா? இந்த ஒருத்தவங்க கேமரா ஆன் பண்ணிருக்காங்க. சரி, தட்சாயினிங்கிறவங்க. வாங்கம்மா, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நிறைவான தமிழ் இத உரைய கேட்ட மாதிரி இருக்கு. சாரோட கிளாஸ்ல நான் ரொம்ப வருஷமா படிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் திருப்பி வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சீரியஸா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தமிழ் கேட்ட மாதிரி இருக்கு. சரியும். அது உங்களுக்கு இப்ப வந்து நீங்க வைக்கலாம் பட வேணாம். இயல்பாக வந்து இதோட கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்குங்களா? எப்படி? திருவள்ளுவர் கருத்து என்னுடைய கருத்து அல்ல. இல்ல சார், இந்த அதிகாரத்துக்கும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம். ஆனா கேட்ட வரைக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. ஒரு அளவு தெளிவு இருக்கு சார். சரி சரி, நன்றி நன்றி. அதுக்கு நன்றி. நன்றிம்மா. மீண்டும் கலந்துக்குங்கம்மா. நன்றி நன்றி. கண்டிப்பா. சொல்லுங்க சார். இல்ல இல்ல, இங்க நீங்க அழைத்த குரலுக்கு வந்து பேசுனீங்களே, அதுக்கு என்னுடைய நன்றின்னு சொன்னேன். பரவாயில்ல சார். தேங்க்ஸ் சார். நன்றிம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. வேற யாராவது? சரிங்கம்மா, இப்போ ஓடு. நிறைவு பண்ணிடுவோமா? ஓகே, நிறைவு செய்திடுவோம். நன்றி அனைவருக்கும். மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது உரையாசிரியர் கம்பர் கனிமொழி ஐயா இன்று நல்ல சிறப்பாக, இன்று என்ன ஒவ்வொரு வாரமுமே சிறப்பாக தான் நடத்தி கொண்டு வருகிறார் வகுப்பை. நன்றி. நல்ல விளக்கம் எழுதி திருக்குறள் அனைத்திற்குமான விளக்கங்கள் மிக்க ரொம்ப ஒரு விளக்கம் அழகாக விளக்கம் அளித்தார்கள். ஆகவே இந்த அலங்கரித்தார்கள் என்று கூட சொல்லலாம். நன்றி. இருவர் நமது பின்னூட்டம் கொடுத்தவர்களும் அவர்களை